டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த பூமியிலே தன்னை உயிர் பலியாக கொடுப்பதற்காகவே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட குமாரனுடைய சித்தத்தை மட்டுமே செய்வது என் ஆவல் பூமியிலே என்று செயல்படுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். என்னுடைய சித்தத்தையோ என்னை சுற்றியிருக்கிறவருடைய சித்தத்தையோ பிரதானப்படுத்தாதபடி எனக்காக உயிர் பலியாய் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை மட்டுமே இறைப்பணியிலே நான் முதலீடாக வைத்து, முதன்மை இடத்தில் வைத்து செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அநேக தடவை இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தை தியானித்து நம்ம யூடியூப்லேயும் போட்டிருக்கோம். இதில் 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் இந்த அதிகாரத்தின் மூலமாக கற்றுத்தருகிறார். ஒன்று, தன்னுடைய தொடர் பணியை செய்வதற்கு சீடர்களை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர் பிராக்டிக்கலாக கிளாஸ் நடத்துகிறார். என்னென்னா, 2 பேராக பல்வேறு பட்டணங்களுக்குள்ளே, கிராமங்களுக்குள்ளே அனுப்பி சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கு, அற்புதங்களை செய்வதற்கு அதிகாரங்களையும் வல்லமையும் கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பும்போது எச்சரிப்பு கொடுக்கிறார். நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போல போகிறீங்க, ஓநாய் கூட்டங்களைப் போல தீவிரமாய் உள்ள மக்கள் இருப்பாங்க. அவர்களை இந்த சுவிசேஷம் உங்களைப் போல மாற்றுவதற்காக என்னுடைய வல்லமையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இரண்டாவதாக, அப்படி ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது நான் பயன்படுத்தின இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நீங்களும் காண்பிக்க வேண்டும் என்பதை நல்ல சமாரியன் மூலமாக, அந்த ஓமை மூலமாக கற்றுத்தருகிறார். மூன்றாவது, பெத்தானியாவில் உள்ள குடும்பத்திலே மரியாள் ஒரு முக்கியமான பங்கை பெற்றுக்கொண்டால். காரணம், அவள் எப்பொழுதுமே என்னுடைய பாதத்திலே அமர்வதையே பிரதானமாக்கினாள் என்பதை நமக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு இவையெல்லாம் தியானித்து அதை நாம் அறிந்திருக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 17 24 வரை 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மட்டும் இந்த ஆழமாய் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது 3 குறிப்புகள் இந்த பகுதிகளை சொல்லப்படலாம். ஒன்று, ஜாய் ஆஃப் சர்வீஸ். 2வது, ஜாய் ஆஃப் சால்வேஷன். 3வது, ஜாய் ஆஃப் சவரனிட்டி. அதாவது ஆண்டவருடைய பணிவிடையை மகிமைப்படுத்துகிற காரியம், ஆண்டவருடைய ரட்சிப்பினாலே மகிழ்வது, ஆண்டவருடைய தெய்வீக தன்மையை கனப்படுத்துவது. இந்த 3மே மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மகிமை செலுத்த ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிறது என்பதை இந்த பகுதியிலே ஆண்டவர் கற்றுத்தருகிறார். முதலாவது, ஜாய் ஆஃப் சர்வீஸ். ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணிவிடை, நான் ஏற்கனவே சொன்னது போல, அவருடைய இறைப்பணியை செய்யும் பொழுது ஒரு நாளும் என்னை உயர்த்தி விடக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறது கூடாது. என்னை பெருமைப்படுத்தவோ, எனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்க்கவோ அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்பதை நிச்சயமாக உணரணும். இன்றைக்கு அதை தவறாக பயன்படுத்துகிறதுனாலே ஆண்டவர் விசனப்படுகிறார். அந்த ஜாய் ஆஃப் சர்வீஸ் ஆண்டவருக்கு போய் சேரலை. ஆனால் இங்கு 70 பேரை அனுப்பிவிட்டு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பி அவர்கள் ஊழியத்தை செய்து திரும்பி வரும் பொழுது அவர்கள் செய்த அந்த காரியங்கள் இன்றைக்கு நமக்கு பொருத்தமாய் அமைகிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள். ஜாய் அவங்களிடத்துல காணப்படுகிறது, சந்தோஷம். எப்படி சந்தோஷமாக வந்தாங்க? யார் சந்தோஷமாக வந்தாங்க? ஓநாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்பப்பட்டவர்கள் சந்தோஷமாய் திரும்பி வருகிறார்கள், பழுதில்லாமல் வருகிறார்கள், எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வருகிறார்கள். வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அந்த அதிகாரமும் வல்லமையும் நீங்கள் கொடுத்தீங்க, அது உமக்கே நாங்கள் மகிமை சேர்க்கிற வண்ணமாக எங்களுடைய பணிவிடை சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பிசாசுகளை நாங்கள் துரத்தினோம் என்று அவங்க சொல்லவே இல்லை. அத்தனை மகிழ்ச்சியிலும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. இன்றைக்கி எந்த சின்ன பணியாக இருந்தாலும், பெரிய பணியாக இருந்தாலும் சரி, ஆயர் பணியாக இருந்தாலும் சரி, சுவிசேஷ பணியாக இருந்தாலும் சரி, எந்த ஆண்டவருடைய இறைப்பணி அதை ஆண்டவர் செய்வதற்கு நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை ஒரு நாளும் என்னை மகிமைப்படுத்துவதற்கு நான் செஞ்சிடவே கூடாது.
இல்லை எனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுக்கு அதை தவறாக பயன்படுத்திடக்கூடாது. அது ஆண்டவருக்கு மட்டுமே மகிமை சேர்க்க வேண்டும் என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கோம். இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நிச்சயமாக நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க மாட்டார். அதை நான் காலையில் ரொம்ப கடினமாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவங்க மகிமை சேர்க்கும் பொழுது அவர் பார்த்தது என்னென்னா 18வது வசனத்தில் சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பார்வையில் சொல்கிறார். ஆனாலும் இந்த சத்ருவானவன் என்னுடைய வருகை நியாய தீர்ப்பு வரையும் அவன் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான், உங்களை ஆக்கிரமிப்பதற்கு அவன் முயற்சி எடுப்பான். நான் நியாய தீர்ப்பிலே அவனை கால்களில் மிதித்து போடும் வரை அவன் என்ன பண்ணுவான்னா பல்பிடுங்க சிங்கத்தை போல இருந்தாலும் அவன் உங்களை ஊழியக்காரர்களை ஊழியத்தின் பாதையிலே அநேக தவறான காரியங்களை விதைப்பதற்கு வருவான். நம்ம அதுக்கு பணிந்து போய்விடக்கூடாது. ஒரே ஒரு ஜாய் ஆஃப் சர்வீஸ், என்னுடைய பணிவிடையை நீங்கள் செய்யும் பொழுது சந்தோஷத்தை பெறணும்னா என் அதிகாரத்தையும் வல்லமையும் உண்மையாய் பயன்படுத்துங்க. அது ஆண்டவருடைய பிதாவானவருடைய மகிமைக்கென்று பயன்படுத்துங்க. அதைத்தான் நான் செய்து காண்பித்து சென்றிருக்கிறேன், நீங்களும் என் பாதையில் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பணிவிடை செய்கிறதினுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, உண்மையான மகிழ்ச்சியை அவர் கற்றுத்தருகிறார். அந்த ஜாய் ஆஃப் சர்வீஸ் இன்னைக்கு நமக்கு இருக்கணும்னா ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை, வல்லமையை ஆண்டவருடைய மகிமைக்கென்று பயன்படுத்துவோம். அதை துஷ்பிரயோகம் செய்து விட வேண்டாம். அது நிரந்தரமான சந்தோஷத்தை நம்மை விட்டு பறித்து விடும். இன்றைக்கு ஆண்டவரே என்னை மகிழ்ச்சிப்படுத்தணும்னா நான் உம்மை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.